ஓம் சாந்தி. உலகினருக்கு தெரிந்த விஷயம், ஒரு சரீரத்துக்கு ஒரு தந்தை, சரீரத்தை கொடுத்த தந்தை, அவர்களை மட்டும்தான் தெரியும். நாம் கூட அப்படித்தான் இருந்தோம். ஆனால் இப்பொழுது தந்தை மூன்றாவது கண்ணை கொடுத்து விளக்கமாக புரிய வைத்து 3 தந்தையர்கள் என்று நமக்கு புரிய வருகிறது. அவர் மூலம் கற்றுக்கொண்டோம். அதனால் நாம் இப்பொழுது அந்த விஷயங்களை பார்ப்போம். கொஞ்சம் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களுக்கு எல்லையற்ற சுதந்திர பரலௌகீக தந்தை வந்திருக்கிறார். எவ்வாறு லௌகீக தந்தை கூட வேண்டும் இந்த சரீரத்தை கொடுத்தார். ஆகவே சிவபாபா எல்லார்கிட்டையும் செல்ல மாட்டார். தந்தைக்கு அவசியம் உதவியாளர்கள் தேவை. ஆகவே ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு சரீரத்துக்கான தந்தை வந்தார்கள். அவர்களை லௌகிக தந்தை என்று சொல்வோம். அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒருவரே தந்தை. அவர் பரலோகிக தந்தை. ஏன்னா அவர் இருக்கின்ற இடத்தை வைத்து, அவருக்கென்று சரீரம் கிடையாது. அவர் இருக்கின்ற இடம் தூய்மையான இடம். அங்கிருந்து இங்கே இறங்கி வருகின்றார். அதனால்தான் இறைவா, கடவுளே என்று அனைவரும் அந்த தந்தையையும் நினைக்கின்றனர். இப்பொழுது லௌகிக தந்தை அல்ப காலத்திற்கு சுகம் கொடுக்கிறார். ஆனால் இந்த எல்லையற்ற தந்தை பாருங்க, எல்லையற்ற சுகம் தருகிறார். இந்த ஞானம் இப்பொழுது ஆத்மாக்களுக்கு கிடைக்கிறது. தந்தை உள்ளனர், லௌகிகம், பரலௌகிகம் மற்றும் அலௌகிகம். எல்லையற்ற தந்தை அலௌகிக தந்தையின் மூலம் உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். பிரம்ம பாபா கூட ஒரு நிமித்தமாக இருப்பதால் அவர் மூலமாகத்தான் நமக்கு இந்த ஞானம் கொடுக்கின்றார், அவருடைய வாய் மூலமாக. ஆகவே பிரம்ம பாபா கூட நமக்கு ஒரு தந்தை ஆவார். ஆகவே 3 தந்தை, லௌகிக தந்தை, பரலௌகிக தந்தை, அலௌகிக தந்தை. ஞானம் கொடுக்கக்கூடிய அந்த பிரம்ம பாபாவை அலௌகிக தெய்வீக பிறப்பு அவர் மூலமாக கிடைக்கிறது. ஆகவே அலௌகிக வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கை என்று சொல்கிறோம். லௌகிக வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை. பரலௌகிக வாழ்க்கை தியானத்தில் தந்தையை நினைவு செய்கின்றோம். தெய்வீக வாழ்க்கை கிடைத்துள்ளது. இதை சரியான விளக்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞானத்தின் மூலம் ஸ்ரீமத் கூறுகிறது, கர்மேந்திரியங்களின் சஞ்சலத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்று. அதற்காக பாபாவும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இதை செய்யாதீர் என்று தந்தையும் போதனை கொடுக்கிறார். ஆன்மீக சர்ஜன் அல்லவா, மருத்துவர். பாபா மனதில் பல எண்ணங்கள் வருகின்றன என்று சிலர் எழுதுகிறார்கள். எச்சரிக்கையுடன் இருங்கள். அசுத்தமான கனவுகள், மனதில் எண்ணங்கள் போன்றவைகள் அதிகமாக வரும். இதை பார்த்து பயந்து விடக்கூடாது. சத்தியுகம் திரேதாவில் இந்த விஷயங்கள் கிடையாது. நீங்கள் எந்த அளவிற்கு முன்னேறி நெருக்கத்தில் செல்வீர்களோ, வெள்ளியுகம் வரை சென்றடைவீர்களோ, அப்பொழுது கர்மேந்திரியங்களின் சஞ்சலம் நின்றுவிடும். கர்மேந்திரியங்கள் வசமாகிவிடும். சத்தியுகம் திரேதாயுகத்தில் உங்கள் வசத்தில் இருந்தது தானே. அந்த திரேதாவின் மனநிலை அடையும் வரை வசமாகிவிடும். பிறகு சத்தியுக மனநிலைக்கு வருகின்ற பொழுது சத்தோ பிரதானமாகிவிடும். கர்மேந்திரியங்கள் முழுமையாக வசமாகிவிடும். கர்மேந்திரியங்கள் வசத்தில் இருந்ததல்லவா, புது விஷயம் கிடையாது. இன்று கர்மேந்திரியங்களுக்கு வசமாகி இருக்கிறீர்கள். நாளை முயற்சி செய்து செய்து கர்மேந்திரியங்களை உங்கள் வசம் ஆக்கி விடுவீர்கள். பாபா நம்முடைய முன்னேற்றத்திற்காக கூறுகின்றார். தந்தை கூறுவதை மட்டுமே கேட்க வேண்டும், நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இப்பொழுது இந்த சமயம் ஒரே ஒருவராகிய என் நினைவு மட்டும்தான் இருக்க வேண்டும். அதுதான் கலப்படமற்ற நினைவு. பக்தியில் இந்த ரகசியம் தெரியாது. தந்தையிடம் நேரடியாக தொடர்பு வைக்கப்படும் போதுதான் நமக்குள்ளே சக்திகள், மாற்றங்கள், தெய்வீக குணங்கள் எல்லாம் கிடைக்கிறது என்ற ரகசியம் தெரியாது. இந்த சரீரத்தையும் கவனிக்க வேண்டும். ஆனால் சரீரத்தின் மீது பற்று வைக்கக்கூடாது. தந்தை என்ன பத்தியம் சொல்கிறாரோ அதெல்லாம் கடைபிடிக்கும் பொழுதுதான் நமக்கு ஒருவருடைய நினைவில்
நிலைத்திருக்க முடியும். பக்தியில் இது தெரியாது. ஆகவே கஷ்டம் வரும்போதெல்லாம் தந்தையை அதிகமாக நினைவு செய்வதில்லை. தேவி தேவதைகளை, அவருடைய படைப்புகளையே நினைத்து கொண்டிருப்பது. படைப்புகள் நம்முடைய சகோதர சகோதரிகள் மாதிரி தான் உயர்ந்த பதவியில் வந்திருக்கிறார்கள், தேவகுல பதவியில் பூஜைக்கு உரியவர்களாக ஆகியிருக்கிறார்கள். ஆனால் அனைத்து சக்திகளையும் கொடுக்கக்கூடியவர் சர்வசக்திவான் என்ற மகிமை அந்த ஒருவருக்குத்தானே உரியது. காட்சி கொடுக்கக்கூடியவர் கூட அவர் தானே. ஆகவே கலப்படமற்ற நினைவு, அது பக்தியை சார்ந்த விஷயம், இது ஞானத்தில் சார்ந்த விஷயம். தந்தை வந்திருக்கின்றார், நிச்சய புத்தியும் நம்பிக்கையும் வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு அடியிலும் அவரை நினைவு செய்ய வேண்டும், அவர் கொடுக்கின்ற விதிப்படி நடக்க வேண்டும். இதுதான் கலப்படமில்லாத நினைவு. இதையும் நான் கும்பிட்றேன், இதையும் கும்பிட்றேன். பக்தி எப்படி நான் விட்டுறது? சிலர் அப்படியும் மறைந்திருந்து செய்கிறாங்க அந்த தவறுகளை எல்லாம். அதற்குண்டான பலன் தான் கிடைக்குமே தவிர அவர் அதற்கு மேல் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. கலப்படம் இருக்கக்கூடாது என்று கலப்படமற்ற நினைவை பற்றி தந்தை மிக அழகாக சொல்கின்றார். ஒரே ஒருவரை மனதார நினைவுங்கள். சுருக்கமான மந்திரம் மன்மனா பவ. இன்றைய முறையில் பாபா ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்தக்கூடிய சித்திரங்கள் முக்கியமாக தேவை என்று பொதுவாக கூறியிருக்கிறார். முக்கியமாக ஏணிப்பட, திரிமூர்த்தி, கல்பவருட்ச மரம் மிகவும் அவசியமாகும். அதாவது நமது தர்மம் எப்போது ஆரம்பமானது, இந்த கணக்கின்படி நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியுமா என்பதை மரத்தின் மூலம் அனைத்து தர்மத்தினரும் புரிந்து கொள்ள முடியும். யார் பின்னால் வருகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. மற்றபடி சாந்தி தாமத்திற்கு செல்ல முடியும். நம்முடைய அனைத்து ஆத்மாக்களுக்கும் உரிய வீடு, அதற்கு எல்லா ஆத்மாக்களும் செல்ல முடியும். இந்த கல்பவருட்ச மரத்தின் மூலம் மிக தெளிவாகிறது. எந்த தர்மத்தினர் பின்னால் வருவார்களோ அவர்களது ஆத்மாக்கள் அவசியம் மேலே சென்று அமர்ந்துவிடும், பரந்தாமத்தில் சென்று அமர்ந்துவிடும். சரீரத்தை இங்கு விட்டவுடன் கடைசியில், அதுவும் சங்கமயுகத்தில் விட்ட பிறகு நேராக மேலே சென்று விடும். உங்களது புத்தியில் முழு அஸ்திவாரமும் போடப்பட்டிருக்கிறது. ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஆற்று நடப்பட்டு விட்டது. பிறகு மரத்தின் இலைகள் நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். இவைகளின்றி மரம் இருக்காது, இலைகள் இல்லாமல் மரம் இருக்காது. இலைகளை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். இலைகள் இன்றி மரம் இருக்க முடியாது என்று தெரிந்து கொண்ட பிறகு நாம் தானே மற்றவர்களுக்கு தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அவர் ஒவ்வொருவருக்காக கொடுத்து கொண்டிருக்க மாட்டார். கண்காட்சிகள் எல்லாம் நீங்கள் புரிய வைக்கிறீர்கள் இந்த 3 படங்களின் மூலமாக. பிறகு புயல்கள் வருகின்ற பொழுது இலைகள் புயல் காற்றினால் வாடி கீழே விழுந்து விடுவது போல விழுந்து விடுகின்றனர் சிலர். இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்பொழுது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் காலை இனிய வாழ்த்துக்கள். வணக்கம். 31/12/2020 சாகார முரளியில் ஞான சிந்தனை. பக்தி மார்க்கத்தில் தந்தை ஒருபொழுதும் யதார்த்த முறையில் நினைவு செய்ய முடியாது. தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும், வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. தந்தையின் உடையவராகி ஞானத்திற்கு வந்த பின்பு ஒருவேளை அப்படிப்பட்ட காரியம் செய்தால் அதற்கான சுமை தலை மீது ஏறிவிடும். பாவனம் ஆக்குவதற்காக தந்தை வருகின்றார். பிறகு ஏதாவது அப்படிப்பட்ட காரியம் செய்தால் மேலும் பதீதமாக ஆகிவிடுவீர்கள். நஷ்டம் ஏற்படும்படியான எந்த காரியமும் செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகின்றார். தந்தைக்கு நிந்தனை ஏற்படுகிறது அல்லவா? விக்கர்மம் அதிகமாகும்படியான எந்த காரியமும் செய்யாதீர்கள். பத்தியமும் கடைபிடிக்க வேண்டும். மருந்து உட்கொள்ளும் பொழுதும் பத்தியம் கடைபிடிப்பர். புளி போன்றவைகளை சாப்பிடக்கூடாது என்று டாக்டர் கூறினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும்.
ஒருவேளை மறைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் பிறகு மருந்து வேலை செய்ய முடியாது. பற்றற்ற நிலை என்று கூறப்படுகிறது. இதை செய்யாதீர்கள் என்று தந்தையும் போதனை கொடுக்கின்றார். சர்ஜன் அல்லவா? பாபா மனதில் பல எண்ணங்கள் வருகின்றன என்று எழுதுகின்றனர். எச்சரிக்கையுடன் இருங்கள். அசுத்தமான கனவுகள், மனதில் எண்ணங்கள் போன்றவை அதிகம் வரும். இதை பார்த்து பயந்து விடக்கூடாது. சத்யுகம் திரேதாவில் இந்த விஷயங்கள் கிடையாது. நீங்கள் எந்த அளவிற்கு முன்னேறி நெருக்கத்தில் செல்வீர்களோ, வெள்ளியுகம் வரை சென்றடைவீர்களோ, அப்பொழுது கர்மேந்திரியங்களின் சஞ்சலம் நின்றுவிடும். கர்மேந்திரியங்கள் வசமாகிவிடும். சத்யுகம் திரேதாவில் வசத்தில்தான் இருந்ததல்லவா? திரேதாவின் மனநிலையை அடையும் பொழுது வசமாகிவிடும். பிறகு சத்யுக மனநிலைக்கு வருகின்ற பொழுது சதோ பிரதானமாகிவிடும். கர்மேந்திரியங்கள் முழுமையாக வசமாகிவிடும். கர்மேந்திரியங்கள் வசத்தில் இருந்ததல்லவா? புது விஷயம் கிடையாது. இன்று கர்மேந்திரியங்களுக்கு வசமாகி இருக்கிறீர்கள். நாளை முயற்சி செய்து கர்மேந்திரியங்களை வசமாக்கி விடுகிறீர்கள். ஆத்மாவானது தனது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதுதான் கலப்படமற்ற யோகா என்று கூறப்படுகிறது. ஞானமும் ஒருவரிடம் மட்டுமே கேட்க வேண்டும். இது கலப்படமற்ற ஞானமாகும். ஒரே ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள். எனக்கு ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. எதுவரை தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யவில்லையோ அதுவரை ஒருவரின் நினைவு வராது. ஓம் சாந்தி.